வெரி குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு த ஷோ டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் வந்து கொடுக்கறதுக்காக ஆர்ஜிஆர் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல் டாக்டர் அபிநயா நம்ம கூட நினைஞ்சிருக்காங்க. உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம் மேம். பொதுவாக ஒரு நோய் வந்திருக்கு அப்படின்றது நம்ம ஜென்ரலைஸ்டாக பேசினாலும் சித்தாவை பொறுத்த வரைக்கும் வாதம், பித்தம், கபம் அதுதான் ஒரு பேசிக்கான க்ரைட்டீரியாவை நீங்கள் பார்த்து சொல்லக்கூடியதாக இருக்குது. பொதுவாக வாதம் அதிகமாச்சுன்னா என்ன மாதிரியான நோய்கள் வரும்? வாதம் அதிகமாக இருக்க ஒரு குறிப்பிட்ட நோயாளிக்குன்னா என்ன குறிகுணங்கள் தெரியும்? ஒரு ஜென்ரலாக ஒரு பேஷண்ட்டே தெரிஞ்சுக்கலாம்னா என்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா வாதம் அதிகமாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். நார்மலாக சித்தான்னு சொல்லும் போது நம்மளோட அந்த ஏன்ஷியன்ட் நம்ம ஃபாலோ பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்துலேருந்தே வந்து நம்ம வாதம், பித்தம், கபம் இதை மூணையும் பார்த்து தான் வந்து நம்மளோட உடல் தன்மையை வந்து அதே போல் என்னென்ன நோய்கள் வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதில் வந்து நம்ம வாதம் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு வாத உடம்பினன்னு சொல்லிட்டு பிரிப்போம். ஸோ அதே போல் பித்த உடம்பினன்னு சொல்லிட்டு பிரிப்போம். அதே போல் கப உடம்பினன்னு சொல்லிட்டு நம்ம மூணாக வந்து பிரிக்க ஆரம்பிப்போம். ஸோ இதுலேயே பார்த்தோம் அப்படிங்கும் போது சில பேருக்கு வந்து 2 நாடியும் வந்து சேர்ந்தும் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வாத உடம்பினரும் இருப்பாங்க, பித்தமும் சேர்ந்து இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளுக்கு 9 வகையாக வந்து நாடிகளை வந்து பிரிக்க ஆரம்பிப்போம். ஸோ அதே போல் நாடி அப்படின்னு சொல்லும் போது வாத நாடி இருக்குது அவங்களுக்கு. இப்போ ஏற்கனவே வந்து வாத நாடி தான் அவங்களுக்கு நிறையா துடிக்குது. ஸோ அதில் வந்து இன்னும் வந்து நம்மளுக்கு வாதம் அதிகமாக சேருது, நம்ம உடம்புல வந்து வாதம் அதிகமாக சேருது. அது வந்து உடல் தன்மையை பொறுத்தும் இருக்குது, இல்லை ஜெனட்டிக்காகவும் வந்து வரலாம், இல்லை நம்ம எடுக்கிற உணவு மூலமாகவும் வந்து இந்த வாதம் வந்து அதிகமாக நம்ம உடம்புல வந்து சேரலாம். ஸோ அந்த மாதிரி ஏற்கனவே அவங்களுக்கு வாத உடம்பினராக இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் வந்து நம்மளுக்கு வாதம் அதிகமாக உடம்புல சேருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு அந்த இடத்துல பாதிப்புகள் வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வாதம் அதிகமாக வந்து உடம்புல சேருது அப்படிங்கும் போது உங்களுக்கு நிறைய சிம்டம்ஸ் வந்து கொடுக்கும். ஸோ அது என்னென்ன சிம்டம்ஸ் நம்மளுக்கு நம்ம வாதம் வந்து அதிகமாக சேரும் போது என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக அந்த 3 நாடியுமே வந்து நம்மளுக்கு வாத உடம்பினர் அப்படின்னா வாதம் இன்னும் அதிகமாக சேருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு உடம்புல நம்மளுக்கு போன்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாமே வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதாவது எலும்பு சம்மந்தமான நோய்கள், கீழ்களில் நம்மளோட ஜாயின்ஸில் வந்து பாதிப்புகள் வந்து ஏற்படலாம். அதிகமாக வந்து வாதம் வந்து சேருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் தான் பித்தம் அதிகமாக இருக்குது, அவங்க உடம்புல வந்து பித்த உடம்பினராக இருக்காங்க, இன்னும் வந்து பித்தம் அதிகமாக சேருது அப்படிங்கும் போது ஸோ அவங்களுக்கு ஹீட், நம்ம பாடியில் வந்து ஹீட் அதிகம், பித்தம் அப்படின்னு சொல்லும் போது ஹீட்டை குறிக்கும். ஸோ அது வந்து அதிகமாக சேருது அப்படிங்கும் போது நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வயிறு சம்மந்தமான நோய்கள் வந்து நம்மளுக்கு வரலாம். செரிமான கோளாறுகளோ இல்லை வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன், மோஷன் ஒழுங்காக வரதில்லை, இல்லை செரிமானம் ஒழுங்காக நடக்கிறதில்ல, ஸோ அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வந்து வரலாம். ஸோ அதே போல் கப உடம்பினராக இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் வந்து கபம் அதிகமாக சேருது, உடம்புல வந்து கபம் அதிகமாக சேருது அப்படிங்கும் போது உங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் காமிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். மூச்சு விடுறதுல சிரமம், இல்லை அடிக்கடி எனக்கு சளி பிடிக்குது, வீசிங் வந்துகிட்டே இருக்குது, இல்லை சைனசைட்டிஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ இதெல்லாமே வந்து கபம் சம்மந்தமான நோய்கள் தான். நம்மளுக்கு அதிகமாக வந்து கபம் உடம்புல சேருது அப்படிங்கும் போது அவங்களுக்கு இந்த மாதிரி சளி தொந்தரவுகள் இந்த மாதிரினா வந்து அதிகமாக வந்து சேர ஆரம்பிக்கும். ஸோ அதில் வாதம் அப்படின்னு சொல்லும் போது வாதத்தை வந்து நம்மளுக்கு வாத நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் போது நிறைய வாத நோய்கள் இருக்குது. பக்கவாதம், அதே போல் பாரிசவாதம், அதே போல் ஸோ இந்த மாதிரி நிறைய வாத நோய்கள் வந்து இருக்குது. நம்மளுக்கு ஜாயின்ட் சம்மந்தமான நோய்கள் இதெல்லாமே வந்து வாத நோய்களில் தான் நம்மளுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் வாதம் அப்படின்னு சொல்லும் போது வாத நோய்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா 92 வாத நோய்கள் வந்து இருக்குது. நம்மளோட சித்தர்கள் பார்த்தோம் அப்படிங்கும் போது ஸோ அந்த காலத்தில் நம்மளுக்கு வாத, பித்த, கபம் அப்படின்னு 3ஆக பிரிக்கிறாங்க அப்படிங்கும் போது ஒவ்வொரு இப்போ வாதம் எடுத்துக்கும் போது ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 92 வகையான வாத நோய்களே வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஜாயின்ஸில் வர ஆரம்பிக்கும். ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயே வரதை பொறுத்து அவங்க வந்து பிரிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ முழங்கால் மூட்டு வலி இருக்கலாம். ஸோ அதே போல் சில
சில பேருக்கு அந்த பேக் பெயின், ஸோ பேக்கில் வந்து அந்த ஜாயிண்ட் வந்து பெயின் ஆகிறது, ஹிப் ஜாயிண்ட் பெயின் வரும். ஸோ அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து அதை லம்பார் ஸ்பான்லைட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடுப்பு வலிய வாத நோய்களில் ஒன்றா தான் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதை வந்து அந்த காலத்தில் தண்டக வாதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு வாத நோய்களாக வந்து பிரிக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ வாத நோய்களே பார்த்தோம் அப்படின்னா 92 வாத நோய்கள் வந்து இருக்குது. ஸோ அதே போல் இப்போ பார்த்தோன்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், நம்ம வந்து வாத நோய்களில் தான் வந்து ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸை வந்து சேர ஆரம்பிப்போம். ஸோ அது வந்து என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு அந்த வாதம் ஜாயின்ஸில் பார்த்தோம் அப்படிங்கும் போது பெயின் வர ஆரம்பிக்கும். ஸோ ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் அப்படிங்கும் போது எடுத்தோன்னே அவங்களுக்கு உடம்புல பார்த்தோம் அப்படிங்கும் போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயும் வந்து பெயின் வர ஆரம்பிக்கும். பெரிய ஜாயிண்ட்ஸில் தான் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் போக போக பார்த்தோம் அப்படிங்கும்போது சின்ன ஜாயிண்ட்டையும் வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். பெரிய ஜாயிண்ட்லேருந்து சின்ன ஜாயிண்ட்ஸை ஃபுல்லாகவே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இது இப்போ வந்து ஆட்டோஇம்யூன் டிசீஸ் சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ அந்த காலத்தில் பார்த்தோம் அப்படிங்கும்போது இதை வந்து முடக்குவாதம், நம்மளோட நார்மல் லைஃபே வந்து கெடுக்க ஆரம்பிச்சிடும். நார்மலாக நம்ம டெய்லி பண்ணுற டியூட்டிஸே வந்து அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு மோசமான நோய் தான் இது. வந்து இப்போது நம்ம இம்யூன் சிஸ்டம் கம்மியாக இருக்குது, ரொமட்டாய்டு ஃபேக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த காலத்துலேயே சிதர்கள் பார்த்தோம் அப்படிங்கும்போது இது முடக்குவாதம், என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும், நம்ம உடம்புல வந்து எல்லா ஜாயிண்ட்டையும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு வீக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஒவ்வொரு ஜாயின்ஸ்லேயும் பார்த்தோம் அப்படின்னா வீக்கங்கள் வந்து வர ஆரம்பிக்கும். அடுத்து அந்த ஸ்டேஜையும் தாண்டி பார்த்தோம் அப்படிங்கும்போது விரைப்புத்தன்மை, இப்போது நம்ம ஸ்டிஃப்னஸ் சொல்லிட்டு சொல்லுவோம். ஸ்டிஃப்னஸ் காலையில், அதே போல் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் ஹெவியாக இருக்கும். முடக்குவாதத்தை வந்து பார்க்கும்போது மார்னிங் ஸ்டிஃப்னஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ அது அப்போ வந்து விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். காலையில் எழுந்திரிச்சோடனே விரைப்புத்தன்மை இருக்கும் நம்மளுக்கு கை கால்களில் எல்லா ஜாயின்ஸ்லையுமே இருக்கும்னு சொல்லிட்டு அப்போவே வந்து சிதர்கள் வந்து எல்லா வாத நோய்களுக்கும் இந்தந்த சிம்டம்ஸ் இருக்கும். ஸோ இப்படி க்யூர் பண்ணும், என்னென்ன மருந்துகள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு தான் போயிருக்காங்க. ஸோ அதே போல் தான் வாத நோய்கள் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அதிகப்படியாக உடம்புல வந்து வாதம் சேருது அப்படிங்கும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் பார்த்தோன்னா அது வந்து ஜெனட்டிக்காகவும் சில பேருக்கு பார்த்தோன்னா தாத்தா அம்மா அப்பா இந்த மாதிரி வந்து தொடர்ந்து வந்து அந்த அவங்க வாத நோய்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து அவங்களுக்கு ஜெனட்டிக்காக வந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு ஜென்ரேஷன் தாண்டி அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வாத நோய்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த முழங்கால் மூட்டு வலியாக இருக்கட்டும், இல்லை வந்து செர்விக்கல் ஸ்பான்லைட்டிஸ் கழுத்து வலி வரதாகட்டும், இல்லை வந்து இடுப்பு வலி லம்பார் ஸ்பான்லைட்டிஸ், இதெல்லாமே வந்து பார்த்தோம் அப்படிங்கும்போது வாத நோய்கள் தான் வரும். இது ஜெனட்டிக்காகவும் வந்து நம்மளுக்கு வரலாம். அடுத்தது பார்த்தோம் அப்படிங்கும்போது உணவு முறை மூலமாகவும் நம்மளுக்கு வந்து வரலாம். ஸோ அது இந்த மாதிரி தான் வந்து வாத நோய்களை வந்து நம்ம ஒவ்வொன்றா வந்து பிரிக்க ஆரம்பிப்போம். ஓகே, வாத நோய்கள் எதனால் ஏற்படுது, என்ன மாதிரியான குறிகுணங்கள் இருக்கும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலம் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? சரண்யாங்கம்மா. எங்கேருந்து கூப்பிட்றீங்கம்மா? திருவண்ணாமலை. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதாங்கம்மா. உங்களோட வயசு என்னம்மா? 30 வயசு ஆகுதும்மா. ஓகேம்மா, டாக்டர் லைனில் தாம்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம்மா. மேம், எனக்கு வந்து 30 வயசு ஆகுது மேம். எனக்கு ஜாயின்ஸ் எல்லாம் வலிக்குது. ஓகேம்மா. சவுண்டு கேக்குது மேம், ஒரு மாதிரி நட்டற மாதிரி எல்லா ஜாயின்ஸுமே சவுண்டு கேட்கற மாதிரியே இருக்குங்க மேம். ஓகேம்மா, எல்லா ஜாயின்ஸுமே பெயின் இருக்கா? ஆமா மேம், கழுத்துல இருந்து இடுப்பு முட்டியில இருந்து இழுக்கிற மாதிரியே இருக்கு. அப்படியே மறுத்து போற மாதிரியே இருக்கு மேம். அடிக்கடி காலு கீழே தொங்க விட்டாலோ இல்லை கொஞ்ச நேரம் உக்காந்துருந்தாலோ மறுத்து போற மாதிரியே ஒரு மாதிரி இருக்குங்க மேம். சரி, எவ்வளோ நாளாக வலி இருக்குமா? வலி ஒரு 10 days 15 days தான் இருக்குங்க மேம். சரிம்மா, ஓகே. மோஷன் எல்லாம் நார்மலாக போதா? மேம், இப்போ ஆல்ரெடி நான் ஆர்பிஆர்ல வந்து சித்தா மருத்துவ சாப்பிட்டு இருக்கேன் மேம். மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கும், வீசிங் ப்ராப்ளம் இருக்குங்க மேம். ஓகேம்மா, சரி. எனக்கு ஒண்ணு வீட்டுல இருந்தபடி எதனா ஒத்தரம் கொடுக்குற மாதிரி எதனா ஐடியா சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. ஸோ இந்த மாதிரி ஜாயிண்ட்டில் பெயின் இருக்குது அப்படிங்கும்போது எல்லா ஜாயிண்ட்லையுமே பெயின் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு வாட்டி ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆகும் நம்மளுக்கு வந்து பெரிய ஜாயிண்ட்டில் தான் வந்து முடக்குவாதம் அப்படின்னு சொல்லும் போது பெரிய ஜாயிண்ட்டில் தான் வந்து வலிகள் ஆரம்பிக்கும். ஸோ அது போக போக பார்த்தீங்க அப்படிங்கும்போது சின்ன சின்ன ஜாயிண்ட் ஃபிங்கர் ஜாயிண்ட்லேயும் வந்து நம்மளுக்கு வலிகள் வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு வாட்டி வந்து ஆர்ஏ ஃபேக்டர் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஸோ அது வந்து இல்லை நெகட்டிவாக இருக்குது அப்படிங்கும்போது பயப்பட தேவையில்ல. நம்மளுக்கு வீட்டிலே வந்து சின்ன சின்ன குறிப்புகள் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அது சீக்கிரமாகவே சரியாக ஆரம்பிச்சிடும். தழுதாழை இலைன்னு கிடைக்கும் உங்களுக்கு, வீட்டு பக்கங்களில் கூட கிடைக்கும், இல்லை நாட்டு மருந்து கடையில் கூட வந்து தழுதாழை இலைன்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அது கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அதை நல்லா வந்து ஆமணக்கு எண்ணெய் போட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஸோ அதை வந்து ஒரு துணியில் நல்லா வந்து முடிஞ்சிட்டு ஒத்தரம் கொடுத்துட்டு வாங்க. நல்லா சூடு பறக்க ஒத்தரம் கொடுத்துட்டு வரும்போது ஒவ்வொரு ஜாயிண்ட்லேயுமே நீங்கள் டெய்லி வந்து கொடுத்துட்டு வரும்போது நல்லாவே வந்து வலிகள் வந்து கம்மியாகும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வாத நோய்கள் பற்றி பேசிட்டு இருக்கோம். ஸோ அதை சார்ந்த கேள்விகள் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விகளுமே நீங்கள் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? மேடம், எனக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி முடக்குவாதம் வந்துச்சிங்க. ஓகே சார். இப்போ வந்து முடக்குவாதம் வந்தோடனே எனக்கு நான் வந்து இங்கிலீஷ் மருந்து சாப்பிட்ருந்தேன். ஓகே. இப்போ வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து எனக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி போச்சுங்க. ஓகே. ஒருவேளை வந்து இந்த முடக்குவாதம் மாத்திரை சாப்பிட்றதுனால கிட்னி ஃபெயிலியர் ஆக சான்ஸ் இருக்குங்களா, எப்படிங்க மேடம்? சரி, ஓகே. எவ்வளோ வருஷமா மாத்திரை எடுத்துட்டு இருந்தீங்க சார்? மேடம் 5 இயர்ஸ் மேடம், 5 வருஷமா முடக்குவாதம் எடுத்துட்டு இருந்தீங்க. டெய்லி ஸ்டீராய்ட்ஸ், பெயின் கில்லர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல மேடம், பெயின் கில்லர் டாக்டருக்கு கொடுத்த அந்த மாத்திரை தான் சாப்பிட்ருக்கேன் மேடம், இங்கிலீஷ் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கேன். ஓகே சார். நார்மலாக இப்போது ரொமட்டாய்ட் ஃபேக்டருக்கு பார்த்தோம் அப்படிங்கும்போது ஸ்டீராய்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து ஸ்டீராய்ட்ஸ், பெயின் கில்லர்ஸ் அந்த மாதிரி தான் எடுத்துப்பாங்க. ஸோ அது டெய்லி வந்து உங்களுக்கு பெயின் இருக்கும், அந்த ஜாயிண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து பெயின் இருக்கும். ஸோ வலி நிவாரணிகள் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் வந்து ஓரளவுக்கு வந்து அன்றைக்கி வந்து அந்த பெயின் வந்து செட்டில் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வலி நிவாரணிகள் வந்து நிறைய யூஸ் பண்ணுறீங்க, ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து நிறைய யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பாக அதுக்கான சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக காமிக்க ஆரம்பிக்கும். இப்போ நிறையா பேஷண்ட்டே சொல்லும் போது நான் வந்து பெயின் கில்லர் யூஸ் பண்ணேன், பெயின் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நான் பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணேன். ஸோ அப்போ வந்து கேட்டுச்சு எனக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4-5 வருஷம் போக போக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாத்திரை எனக்கு பத்தலை, 2 மாத்திரை எடுத்தால் தான் வந்து எனக்கு கேட்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. ஏன்னா இந்த டேப்லெட்ஸ் எல்லாமே நம்ம ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம பாடியில் வந்து ரெசிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஒரு இடத்துல ஒரு மாத்திரை போடுற இடத்துல நம்மளுக்கு கொஞ்ச நாள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது பத்தாது, அடுத்தது 2 மாத்திரையாக வந்து எடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே போல் அந்த ஒரு நாள் நம்ம மிஸ் பண்ணோம், அந்த பெயின் கில்லர் வந்து ஒரு நாள் மிஸ் பண்ணோம் அப்படின்னாலுமே ரொம்ப வலி வந்து தாங்கவே முடியாது. பெயின் கில்லர் எடுத்தால் தான் வந்து எனக்கு வந்து அன்றைக்கி வலியே சரியாகுது அப்படின்னு சொல்லிட்டு அது பழக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் நாள் போக போக பார்த்திங்கன்னா ஒரு மாத்திரை பத்தாது, 2 மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பேஷண்ட் வந்து நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எனக்கு வந்து பெயின் கில்லர் எடுத்தால் தான் அன்றைக்கி நாளே ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி பெயின் கில்லர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை ஸ்டீராய்ட் டேப்லெட்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது அதுக்கான சைட் எஃபெக்ட் கண்டிப்பாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். நம்ம பாடி வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்குது, அதுக்கு முன்னாடி நம்ம மாத்திரைகள் எடுத்து பழக்கம் இல்லை அப்படிங்கும் போது இதுக்கு ஓவர் டோஸாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஆர்கன்ஸில் வந்து ப்ராப்ளம் வரதுக்கும் வந்து சான்சஸ் இருக்குது. நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார். வரும்போது உங்களோட ரிப்போர்ட்ஸ் கட்டாயம் எடுத்துகிட்டு வாங்க சார். ஓகே, நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, மார்னிங் மேம். குட் மார்னிங், சொல்லுங்கள் உங்கள் பேர் என்ன, இங்கேருந்து கூப்பிட்றீங்க? அன்பரசி ஃப்ரம் ஷூலிங்கர் மேம். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? எனக்காக தான் மேம். உங்கள் வயது? 49. உங்களோட கேள்வி என்னம்மா? மேடம், எனக்கு வந்து லங்ஸில் வந்து ஃப்ளூயிட் இருக்குது, வாட்டர் இருக்குன்னு சொன்னாங்க. ப்ளஸ் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஷ்ரிங்க் ஆயிருக்குது, ஹார்ட் ஒரு வேல்வ் ஷ்ரிங்க் ஆயிருக்குது அப்படின்னாங்க. இந்த லங்ஸ்ல ஃப்ளூயிட் இருக்கிறதுனால அதுக்கு ஹார்ட் கூட ஷ்ரிங்க் ஆயிருக்குது, ஒரு வேல்வ் ஷ்ரிங்க் ஆயிருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஹலோ, கேக்குதுங்களா மேம்? சொல்லுங்கம்மா. ஷ்ரிங்க் ஆயிருக்குது, ஹார்ட் ஒரு வேல்வ் ஷ்ரிங்க் ஆயிருக்குது, நாங்க அதுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் மேம். இது வந்து இப்ப லங்ஸ்ல வாட்டர் இருக்கிறது வந்துட்டு எனக்கு இது ஒரு டேப்லெட் ஒன்று இருக்கு, டைட்டர் பிளஸ் 20. அந்த டைட்டர் பிளஸ் வந்து நான் ஹாஃப் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன் மேம். அது சாப்பிட்டா யூரின் போயிட்டு இருக்கு, ஒரு 4-5 டைம் போயிடுறேங்க மேம் ஒரு நாளைக்கு. இது என்னடானா 6 months எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க, இன்னும் 6 months ஆகல. அது கண்டினியூ பண்ணலாமா இல்ல அந்த டேப்லெட் எப்படின்னு எனக்கு புரியல மேம். பிளஸ் எனக்கு வந்துட்டு அது சாப்பிட்டு இருக்கிறப்ப எனக்கு ஹிப் பெயின் அதிகமா ஆகுதுங்க மேம். அது அந்த டேப்லெட் சாப்பிட்டேன், அதுக்கு ஏதாவது தீர்வு வந்தா சொல்லுங்க. சரிம்மா, ஓகே.
நார்மலாக அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது அந்த மெடிசன்ஸ் எடுக்கும் போது நார்மலாகவே யூரின் வந்து அதிகப்படியாக போக தான் செய்யும். ஒரு நாளைக்கே வந்து 10 தடவை போகுது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ அந்த ஃப்ளூயிட் இருக்குது அப்படிங்கும் போது அதை ட்ரெயின் பண்ணுறதுக்காக அந்த டேப்லெட்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதை கண்டினியூ பண்ணுங்கள், ஒன்றும் பயப்பட தேவையில்லம்மா. நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் மருத்துவமனை கூட வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம்மா. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் பூபதி, எனக்கு 68 வயசு ஆகுது. ஓகே சார், உங்களோட கேள்வி என்ன? எனக்கு காலில் ஆணிக்கால் வந்திருந்தது மேடம். ஓகே ஒரு காலில் வந்து 5 பாயிண்ட் இருந்து, ஒரு காலில் வந்து 4 இருந்தது. ஓகே அதனால வந்து அதுக்கு தனியாக ஸ்ப்ரே மாதிரி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதுவும் செட் ஆகல. சரின்ட்டு அது பாடு என்னன்னாக்கா இந்த இதில் வந்துட்டு மெடிக்கல் ஹாஸ்பிட்டலில் அதை அறுத்துட்டு மருந்து தடவணும்னு சொன்னாங்க. ஓகே ஒரு கால் தான் பண்ண முடியும், 2 கால் ஒரே டைம்ல பண்ண முடியும்னு சொல்லி ஒரு காலுக்கு மட்டும் அது மாதிரி 5 பாயிண்ட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த மருந்து கொடுத்தாங்க, அதை தடவிட்டு வந்தேன். ஓகே திரும்ப அதே மாதிரி வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. ஓகே சார். இன்னொரு ரைட் ஹேண்ட் லெக்ல வந்து சித்தாவில் வந்து ஒரு சித்தா வைத்தியர் ஒருத்தர் வந்துட்டு அவரு தான் ஒரு 3 இலை பொடி கொடுத்தாரு. ஓகே சரி. அவர் வந்து என்ன சொன்னாருனாக்கா அந்த ஒரு ஆயில்ல ஒரு இலையை போட்டுட்டு தடவினாரு. தடவின ஏற்பாடு பார்த்தாக்கா வலியே தெரியல எனக்கு. அதை வந்து ஸ்கின்னை ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஹார்டா இருக்கிறதெல்லாம் ஓகே ரிமூவ் பண்ணிட்டு அதுல வந்து ஒரு பாயிண்ட் எத்தனை புள்ளியா தெரியுது, அது நல்லா கண்ணு தெரிஞ்சுது. அது வந்து அது ரூட், அது ஆணிக்காலோட ரூட்டு. ஓகே அதை எடுக்கணும்னாக்கா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய் கேட்டாரு. அதனால எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டேன், அதோட கட் பண்ணிட்டேன். ஓகே அதனால அப்ப என்ன பண்ணா, சரி என்கிட்ட ஒரு 3 தழை இருக்கு, அதை வச்சு நீங்க டெய்லி கட்டிட்டு வாங்க, அது வந்து பவுடரு அதை வச்சு கட்டின பாடு உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும் சொன்னா. சரின்ட்டு அது மட்டும் ஒரு 2,000 ரூபாய் கொடுத்து அந்த பவுடர் வாங்கி டெய்லி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே இப்ப அந்த ஆணிக்காலோட பாயிண்ட் போச்சு, ஸ்கின் மட்டும் எப்படின்னாக்கா அப்படியே தடியா இருக்கு, அப்படியே அந்த வடுவு மாதிரி. சரி சார். ஓகே வந்துட்டு அது என்னன்னாக்கா இப்போ அது திரும்ப வந்து நடக்கும் போது பெயின் வருது. ஓகே சரி சார். அந்த பாயிண்ட்ல இது பண்ணிட்டு. ஓகே எவ்வளோ நாளாக அந்த மாதிரி இருக்கு? எனக்கு கிட்டத்தட்ட நான் இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். 10 வருஷமா எனக்கு அது மாதிரி இருந்தது. நான் இப்போதான் இப்போ இதை அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணேன். சரி ஓகே. நார்மலாக இப்போது ஆணிக்கால் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, ஒரு இடத்துல ரொம்ப நேரம் ப்ரெஷர் கொடுக்குறாங்க. சில பேர்னா நிற்கிற மாதிரியான வேலைகள் நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க, இல்லை ப்ரெஷர் கொடுக்குற மாதிரியான வேலைகள் வந்து ஒரே இடத்துல அந்த கால் கையெல்லாம் வச்சுட்டு இருக்க மாதிரியே வேலைகள் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த கால்களுக்கு வந்து ஒரே இடத்துல அந்த ப்ரெஷர் கொடுக்கும் போது ஸோ அதனாலேயும் நம்மளுக்கு ஆணிக்கால் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆணி மாதிரி வந்து கால்களில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது பார்த்தோம் அப்படின்னா எடுத்தோன்னே நம்மளுக்கு அந்த ஸ்கின் வந்து ரொம்ப ஹார்டாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நடுவில் அந்த மாதிரி வந்து க்ரோத் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் வந்து ஆணிக்கால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அம்மான் பச்சரிசின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நார்மலாக ரோட்டு சைடே பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன செடிகள் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த செடிகள் இருந்துச்சு அப்படிங்கும் போது அதை நம்ம வந்து உடச்சி பார்த்தோம், அந்த செடியை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா ஒரு வகையான பால் வந்து அதில் வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அந்த அம்மான் பச்சரிசி செடி வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பாலை வந்து டெய்லி வந்து நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்க. ஸோ அந்த ஆணிக்கால் இருக்குது அப்படிங்கும் போது ஸோ அங்கே டெய்லி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரீங்க அப்படிங்கும் போது அந்த ஸ்கின் வந்து ஹார்டாக ஆக ஆரம்பிச்சு தான் உங்களுக்கு அந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஹார்ட்னஸ் வந்து நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதை டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஆணியாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு அந்த ஸ்கின் அப்படிங்கும் போதும் ஸோ அதுவும் வந்து நல்லாவே வந்து எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதை டெய்லி ஃபாலோ பண்ணாலே போதும், சரியாக ஆரம்பிச்சிடும். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் முனுசாமி, திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து பேசுறேம்மா. ஓகே சார், இது யாருக்கான கேள்வி? எனக்கு தான்மா. உங்க வயசு என்ன சார்? எனக்கு வயசு 50 ஆகுதுமா. ஓகே, உங்களோட கேள்வி என்ன? என்னோட கேள்விமா டாக்டர், வணக்கம் மேடம். வணக்கம் சார், சொல்லுங்க. எனக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன் ஒன்று பண்ணாங்க 2017. என்ன ஆப்ரேஷன் சார்? குடல் ஆப்ரேஷன். காசி நாயுடு கட்டின்னு ஒன்று இருந்தது, அதை ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இறப்பையை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க, இறப்பையில இருந்தது. ஓகே. இப்போ வந்து நான் வந்து சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு 4 வேளை 5 வேளை கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடணும். ஓகே. அது இது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படிதான் சாப்பிட்டு வரேன். கொஞ்சம் மிச்சமா பண்ணோட ஒன்றும் தெரியாது. இப்போ கொஞ்சம் மிச்சமா போனா கூட வயிறு வலிக்க ஆரம்பிக்குது, பசி எடுக்க மாட்டேங்குது, ஜீரணம் ஆக மாட்டேங்குது, நெஞ்சு எரிச்சலா இருக்குது, வலி இருக்கு. ஓகே. பசி எடுக்க மாட்டேங்குது. இதுதான் ப்ராப்ளமா இருக்கு எனக்கு இப்போ.
சரி, ஓகே. சரி சார், ஓகே. இப்போ அதுக்கு டேப்லெட்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வரீங்களா? டேப்லெட் எடுத்துட்டு வரேன். கேஸ்ட்ரோ கிட்ட போயிட்டு பார்த்துட்டு டேப்லெட் எடுத்துட்டு தான் வரேன். ஓகே. இப்போ கொஞ்சம் மிச்சமா போனாவே வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருது. சரி, ஓகே சார். மோஷன் ஃப்ரீயா போறது இல்லையா? மோஷனும் கொஞ்சம் ஃப்ரீயா போறது இல்ல. ஓகே, சரி, ஓகே. நார்மலாக இந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டோம் அப்படின்னாலே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த செரிமானம் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஃபுல்லாகவே நம்மளோட டைஜஷன் எல்லாமே வந்து நல்லாவே அடிப்பட ஆரம்பிச்சிடும், ரொம்ப கம்மியாக ஆரம்பிச்சிடும். நம்ம டைஜஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி சர்ஜரி பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது. ஸோ அதனால தான் வந்து உணவே பார்த்தோம் அப்படிங்கும்போது ஹெவியாக எடுக்காதீங்க. ஸோ பிரித்து எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றத பார்த்தோம் அப்படிங்கும்போது ஒரு 5 வேளை 6 வேளையாக வந்து பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம செரிமானம் ஃபுல்லாகவே வந்து ரொம்ப லோவாக ஆரம்பிச்சிடும். டைஜஷன் வந்து ப்ராப்பராக வந்து இருக்காது. நம்மளுக்கு அந்த பைல் செக்ரிஷன் இதெல்லாமே வந்து டோட்டலாக கம்மியாக ஆரம்பிச்சிடும். அந்த அமிலம் சுரக்கிறது, அதே போல் டைஜஷன் ஆகுறது, இது எல்லாமே கம்மியாக ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கும்போது ஒழுங்காக வந்து நம்மளுக்கு செரிக்காது. நம்மளுக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஆசிட் ரிஃப்ளெக்ஸ் மாதிரி நெஞ்சுக்குள்ளே இருக்க ஆரம்பிக்கும். ஸோ பசி இருக்காது. மெயினாக பார்த்தோம் அப்படிங்கும்போது எனக்கு பசியே எடுக்க மாட்டேங்குது. ஏன்னா ஸோ அங்கே செக்ரீஷன், அந்த பைல் செக்ரீஷன் எல்லாமே உங்களுக்கு கம்மியாச்சு அப்படிங்கும்போது டோட்டலாக வந்து பசி எடுக்காது. நம்மளுக்கு மந்தமாகவே இருக்கிற மாதிரி இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் உணவும் பார்த்தோம் அப்படிங்கும்போது பிரித்து வந்து எடுக்க சொல்லுவோம். ஸோ டைஜஷனே ரொம்ப வந்து லோவாக ஆரம்பிச்சிடும். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, கடுக்காய், நம்ம நாட்டு மருந்து கடையில் கடுக்காய் நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா காய வச்சு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதை வந்து நைட்டு நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வெந்நீரில் கலந்து சாப்பிட்டுட்டு வாங்க. மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக ஆரம்பிக்கும். மோஷன் போச்சு அப்படின்னாலே செரிமானம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா ப்ராப்பராக ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதே போல் உணவை பார்த்தோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஃபுல்லாக எடுக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுக்க ஆரம்பிங்க. நிறைய ஃப்ளூயிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் டைஜஷன் எல்லாமே வந்து கரெக்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும், நல்லா மோஷன் ஃப்ரீயாக போக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ரெபிள் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். ஹலோ ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் ஜமுனன். எங்கிருந்து கூப்பிடுறீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான. உங்களோட வயசு என்னம்மா? வயசு 22 வயசு. பேசலாமா? டாக்டர் லைன்ல தாம்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம். இப்ப பீரியட்ஸ் ஆனா பேக் பெயின் ரொம்ப இருக்குங்க, என்னங்க காரணம்? ஓகேம்மா, எவ்வளோ நாள் உங்கள் ஏஜ் என்னன்னு சொன்னீங்க? 22 வயசு தாங்க ஆச்சு. ஓகேம்மா, எவ்வளோ நாளாக அந்த மாதிரி பேக் பெயின் இருக்கு? இல்ல, மாசம் இந்த பீரியட்ஸ் ஆனா மட்டும் பேக் பெயின் வருதுங்க. அதான் ஏஜ் அட்டன் பண்ணதுலேருந்தே பீரியட்ஸ் வரும்போது பேக் பெயின் இருக்கா? ஆமாங்க, ஏஜ் அட்டன் பண்ணதுல இருந்தே பேக் பெயின். அப்பா ஏஜ் அட்டன் பண்ணது லேசா தாங்க இருந்துச்சு. இப்போ குழந்தை பிறந்ததுல இருந்தாங்க ரொம்ப ஓவரா இருக்கு. சரிம்மா, ஓகே. அதே போல் அடி வயிற்றுலையும் வலி அதிகமாக இருக்கா? ஆமாங்க. பீரியட்ஸ் எல்லாம் ரெகுலராக போகுது? ரெகுலரா போகும். சரிம்மா, ஓகே. ஸோ அந்த மாதிரி பேக் பெயின் இருக்குது, ஹெவியாக பீரியட்ஸ் அப்போ மட்டும் நம்மளுக்கு வந்து பேக் பெயின் இருக்குது அப்படிங்கும்போது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட வீக்னஸ் தான், போன் வீக்னஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேக் பெயின் வந்து வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு ஒவ்வொரு சிம்டம்ஸாக வந்து காமிக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து அப்டாமினல் பெயின் இருக்கும், லைட்டாக வந்து பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஓவர் ஒயிட் டிஸ்சார்ஜ் வந்து ஹெவியாக வந்து இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு செஸ்ட் பக்கம்னா வந்து வலி இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு வந்து கை கால் எல்லாம் வந்து எனக்கு ரொம்ப வந்து பெயினாக இருக்குது, அந்த பீரியட்ஸ் வரதுக்கு 10 நாளைக்கு முன்னாடியே வந்து எனக்கு கை கால் வலினா வந்து ரொம்ப இருக்குது, கை உலையுது உருட்டுது அப்படின்னா சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி. சில பேருக்கு வந்து வாமிட் சென்சேஷன் இருக்கும், நாசியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வாமிட் சென்சேஷன் பார்த்தோன்னா இருக்க ஆரம்பிக்கும். அந்த பீரியட்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து சிம்டம்ஸ் காமிக்கும். சில பேருக்கு வந்து பேக் பெயினும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ரொம்ப வீக்னஸாக இருக்கும் நம்மளுக்கு அப்படிங்கும்போது ஸோ பேக் பெயின் வந்து வரலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நல்லா ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நல்லா கருப்பு உளுந்து வந்து நிறைய எடுத்துக்கலாம். உணவில் சேர்த்துக்கும் போது நல்லாவே வந்து போன் நல்லாவே ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ அதே போல் நம்ம என்ன பண்ணலாம்னா வாழைப்பூ நிறைய சேர்த்துக்கலாம். நம்ம பீரியட்ஸ் அப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எனக்கு அடி வயிறு வலிக்குது, ஸோ அதே போல் பேக் பெயின் இருக்குது, எந்த வேலையுமே செய்ய முடியல எனக்கு பீரியட்ஸ் அப்போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, ரொம்ப பெயினாக இருக்குது.
டயர்ட்னஸாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வீக்னஸ்னால தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். இல்லை வந்து நம்மளோட யுட்ரஸ் வந்து ரொம்ப வீக்னஸாக இருக்குது, ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது அப்படிங்கும்போது இந்த மாதிரியான சிம்டம்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம நிறைய வாழைப்பூ வந்து நம்ம உணவில் வந்து அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் வந்து நிறைய சேர்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சேர்த்துக்கும் போது தான் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே போதும். நல்லா உணவில் வந்து கருப்பு உளுந்து நிறைய சேர்த்துக்கோங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னாலே இந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். டாக்டர் ஆன் கால். அம்மா நான் திருச்சியில இருந்து பரமானந்தம் பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி சார்? எனக்கான கேள்வி தான். உங்க வயசு? 70 இயர்ஸ் ஓட. ஓகே, உங்களோட கேள்வி என்ன சார்? ஒண்ணும் இல்லம்மா, இந்த லெஃப்ட் கை வந்து ஒரு ஹெல்த் இல்லாம இருக்கு, கொஞ்சம் ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்குது. இது ரைட்ல நம்ம தூக்கக்கூடிய பொருளை வந்து என்னால லெஃப்ட்ல தூக்குனா வலிக்குது. ஓகே சார், சரி. கழுத்து வலி ஏதாச்சும் இருக்கா? அம்மா கழுத்து வலி ஏதாச்சும் இருக்கா? கழுத்து வலிலாம் இல்லம்மா, நான் வந்து கியர் வாங்கிட்டு தான் ஓடிச்சிட்டு இருக்கேன். ஓகே சரி, ஓகே. லெஃப்ட் ஹேண்ட்ல மட்டும் பெயின் இருந்துட்டு இருக்கு, அந்த ஸ்ட்ரென்த்னஸ் சார், ஸ்ட்ரென்த் இல்லாம இருக்கு. ஓகே, பலவீனமா இருக்க ஆரம்பிக்குது. ஆமாம் ஆமாம். சரி, ஓகே. கொஞ்சம் வலி இருக்கு. ஓகே சார், பிபி சுகர் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கா? அது பிபி இருந்துச்சுமா, அன்னைக்கு டாக்டர் போய் பார்க்கும்போது 160 இருந்துச்சு. நான் இது வரைக்கும் பிபி டேப்லெட்டே போட்டது சார். அவங்க அட்டன் 25 அட்டன் 50 எழுதுனாங்க, நான் 25 வாங்கி சாப்பிட்டுருக்கேன், 2 நாளா சாப்பிட்டுருக்கேன். சரி சார், ஓகே. ஸோ பெயின் இருக்கா? பெயின் வந்துட்டு போதா? இல்ல வெயிட் தூக்கும்போது மட்டும் பெயின் இருக்கு, மற்றபடிலாம் பெயின். சரி, ஓகே. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா அந்த நர்வ் வீக்னஸ்னாலையும் வந்து நம்மளுக்கு சில பக்கங்களில் வந்து பெயின் இருக்கும். சில இப்போ கால் வலியை எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சைடு வந்து வலிக்காது, ஒரு சைடு வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் தான் கைகளில் பார்த்தோம் அப்படிங்கும்போது நம்மளுக்கு நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது, இல்லை நர்வில் ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து ரொம்ப பலவீனமாக இருக்க ஆரம்பிக்கும், தூக்க முடியாது. ஸோ ஏதாச்சும் வெயிட் லிஃப்ட் பண்ணோம் அப்படிங்கும்போது பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இல்லை பொசிஷன் மாற்றி படுத்தோம் அப்படின்னாலும் சில பேருக்கு அந்த பிளட் சப்ளை இல்லாமல் பெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும், ரொம்ப வீக்னஸாக வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. சில பேருக்கு அந்த பெயினோடு சேர்த்து பார்த்தோம் அப்படிங்கும்போது கழுத்துலேயும் வந்து அந்த பெயின் வந்து இருக்க ஆரம்பிக்கும், ரேடியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து வர ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கல்லுப்பு இருக்குது தெரியுமா? ஸோ அதை வந்து நல்லா வந்து நீங்கள் நார்மலாக வந்து வறுத்துக்கோங்க, நல்லா வானலில் போட்டு நல்லாவே வறுத்துக்கோங்க. ஸோ அதை ஹீட்டாக வந்து ஒரு துணியில் நல்லா முடிஞ்சிட்டு ஸோ அதை ஒத்தரம் கொடுத்துட்டு வாங்க. டெய்லியுமே நல்லாவே ஒத்தரம் கொடுத்துட்டு வாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது நல்லாவே அந்த பெயின் இருக்குது அப்படிங்கும்போது நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். வீக்கம் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த ஒத்தரம் கொடுத்துட்டு வந்து உப்பு ஒத்தரம் கொடுத்துட்டு வரும்போது நல்லாவே பெயின் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதே போல் நிறைய வெயிட் தூக்காதீங்க. ஸோ அந்த கையில் நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கும்போது வெயிட் லிஃப்ட் பண்ணாதீங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். அதே போல் நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். பரிசோதனை பண்ணிவிட்டு எதனால நம்மளுக்கு அந்த மாதிரி வலி வருது, நம்மளுக்கு பலவீனமாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பரிசோதனை பண்ணிவிட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வர்மா சிகிச்சை, பஞ்சகர்மா தெரப்பி இதெல்லாமே வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ செக் பண்ணிட்டு அதே போல் பொடி கிளி கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ இதெல்லாம் கொடுக்கும்போது நல்லாவே அந்த பெயின் ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும், நல்லாவே ஸ்ட்ரென்த்தனும் வந்து ஆக ஆரம்பிக்கும். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார். நன்றி சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, உங்க பேர் என்ன? ஹலோ வணக்கம்மா, உங்க பேர் என்ன? நித்யா மேடம். எங்க இருந்து கூப்பிடுறீங்க? ராணிப்பேட்டை மாவட்டத்துல இருந்து பேசுறோம். ஓகேம்மா, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தாங்க. உங்க வயசுமா? வயசு 39ங்க. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்ன? தைராய்டு கொஞ்சம் வலியா இருக்குது, உடம்பு டயர்டா இருக்குது, அதனால ஓகேம்மா. அடிவயிறு வலியா இருக்குது. ஓகே, தைராய்டு செக் பண்ணி பார்த்தீங்களா? இல்லைங்க மேடம், என்ன செக் பண்ணதுக்கு நார்மலா இருக்குதுன்னு சொன்னாங்க, அதோட விட்டுட்டேன். ஓகே, டேப்லெட்ஸ் ஏதாச்சும் மருந்துக்கு ஏதாச்சும் கண்டினியூ பண்ணிட்டு வரீங்களா? இல்லைங்க மேடம், எதுவுமே எடுக்கிறது இல்லை. சரிம்மா, ஓகே, ஃப்ரீயா தான் விட்டேன். ஓகேம்மா, சரி,
ஓகே. தைராய்டு இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நார்மல் ரேஞ்ச் வந்துருச்சு அப்படின்னாலுமே ஒரு 6 மந்த்ஸுக்கு ஒரு வாட்டி அப்பப்போ வந்து செக் பண்ணி பார்த்துக்கணும். ஏன்னா தைராய்டு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஹார்மோனல் சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நம்ம நார்மல் ரேஞ்ச் இருந்துச்சு அப்படின்னாலுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. திடீர்னு வந்து இது ஏறவும் செய்யலாம், இறங்கவும் செய்யலாம். ஸோ அதனால் அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா. ஸோ அந்த மாதிரி தைராய்டு லெவல் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம் அப்படிங்கும்போது நிறைய நம்ம உடம்புல வந்து நிறைய சிம்டம்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கும் லேடிஸ்க்கு அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு அது யூட்ரஸ்லேயும் ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக அப்பப்போ வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லை அப்படின்னா நம்ம தைராய்டு அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹார்மோன்ஸ் வந்து செக்ரீட் பண்ணுறது தான் தைராய்டோட வேலை. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு தைராய்டு இருக்குது அப்படிங்கும் போது ஹார்மோனல் சேஞ்சஸ் வந்து நிறையா நடக்க ஆரம்பிக்கும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து நிறையா நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் என்னென்ன சிம்டம்ஸ் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா சில பேருக்கு வந்து வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்க ஆரம்பிக்கும். தைராய்டு இருந்துச்சு அப்படிங்கும் போது வெயிட் வந்து ரொம்ப ஏறிட்டே போகுது, எனக்கு மெடிசன்ஸ் கரெக்டாக தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வாக்கிங் கரெக்டாக நான் போயிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனாலுமே வந்து உடல் எடை கம்மியாக மாட்டேங்குதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்துச்சு அப்படிங்கும் போது வெயிட் கெயின் ஆகிட்டே போவாங்க. சில பேருக்கு பார்த்தோன்னா பாடி ஃபுல்லாகவே வந்து எனக்கு பெயின் ஆகிட்டே இருக்குது, பாடி வலிச்சுக்கிட்டே இருக்குது, எல்லா ஜாயின்ஸும் வலிக்குது எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு லேசினஸ் ஓவராக வந்து லேசினஸ் இருக்க ஆரம்பிக்கும். எந்த வேலையும் எனக்கு செய்ய பிடிக்கல, ஒரு மாதிரி வந்து சோம்பேறித்தனமாக இருந்துகிட்டே இருக்குது, லேசினஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேருக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்கும், மூட் ஸ்விங்ஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் வந்து நம்மளுக்கு சிம்டம்ஸ் வந்து தைராய்டு இருக்கும் போது காமிக்கலாம். ஸோ பாடி பெயின் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பாடி பெயின் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப வந்து லேசினஸாக இருக்குது அப்படின்னு எந்த வேலையும் செய்ய பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் நம்மளுக்கு யூட்ரஸில் அப்படின்னு பார்க்கும்போது பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வராது. ஒவ்வொரு சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி காமிக்கும். ஸோ அப்பப்போ வந்து தைராய்டு கம்பல்சரி நீங்கள் வந்து நார்மல் ரேஞ்ச் ஆகிடுச்சு அப்படின்னாலுமே ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி அப்பப்போ செக் பண்ணி பார்த்துக்கிறது தப்பு இல்லை. ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க, திரும்பி ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் வேல்யூ ரைஸாக இருந்துச்சு அப்படிங்கும் போது கண்டிப்பாக வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸோ அப்போ தான் தைராய்டு வேல்யூ வந்து கம்மியாக ஆரம்பிக்கும். வீட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா தனியா கிடைக்கும்ல, மல்லி விதைகள் கிடைக்கும்ல, ஸோ அதை எடுத்துக்கலாம். ஸோ அதை ஒரு 2 ஸ்பூன் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா காய்ச்சி நீங்கள் வடிகட்டி காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் டெய்லி எடுத்துகிட்டு வாங்க. ஸோ இதை எடுத்துக்கும் போது நல்லாவே தைராய்டு லெவல் இப்போ அதிகமாக இருக்குது அப்படின்னாலுமே ஸோ இந்த தனியா கஷாயம் குடிக்கும் போது நல்லாவே உங்கள் தைராய்டு லெவல் நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். அதே போல் ஒரு வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனைக்கும் வந்து பரிசோதனை பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாமா. நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ ஹலோ வணக்கம், நீங்கள் லைனில் தான் இருக்கீங்க, பேசலாம். இது டாக்டர் ஆன் கால். ஹலோ வணக்கம்மா, சொல்லுங்க உங்க பேர் என்ன? என் பேர் ஜமுனு. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? கோயம்புத்தூர்ல இருந்து. ஓகே, இது யாருக்கான கேள்வி? இது எங்க தங்கச்சி. ஓகே, உங்க தங்கச்சி குழந்தை பிறந்திருக்கு, குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆச்சு. இன்னும் நைட்ல தூங்கவே மாட்டேங்கிறாங்க, என்ன ப்ராப்ளமா இருக்கு? ஓகே சொல்லுங்கம்மா. வணக்கம்மா. எங்க தங்கச்சிக்கு குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆச்சு. ஓகேம்மா. இன்னும் நைட்ல தூங்கவே மாட்டேங்கிறாங்க. யார், அம்மாவா இல்லை குழந்தையா? குழந்தை. குழந்தை. ஓகேம்மா. நைட் தூங்க மாட்டேங்கிறாங்க ஒழுங்கா? சரிம்மா. ஓகே, பகல் நேரத்தில் தூங்குறாங்களா? பகல்ல தூங்குறாங்க. ஓகேம்மா. பகல்லையும் 1 மணி நேரம் அப்படிதாங்க தூங்குறாங்க, ரொம்ப நேரம் தூங்குறது இல்லை. ஓகே, ஆனா டைம் விட்டு விட்டு தூங்குறாங்களா? இல்லைங்க, காலையில 8 மணிக்கு தூங்குனாங்கன்னா அப்புறம் மதியம் 3 மணிக்கு தூங்குவாங்க, அவ்வளவுதாங்க. சரிம்மா. ஓகே, அதாவது ஏஜ் ஆகவே வந்து குழந்தைங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கம் வந்து கம்மியாயிட்டே போகும். ஸோ அதே போல் நம்ம நார்மலாக பார்த்தீங்க அப்படிங்கும் போது ஒரு 9 மந்த்ஸ் 10 மந்த்ஸ்க்கு அப்புறமே வந்து நம்ம வந்து பழக்கப்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ நைட் நேரம் பார்த்தோம் அப்படிங்கும் போது நம்ம தூங்க வச்சு பழக்கப்படுத்த ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஸோ அதே போல் நார்மலாக உணவு ஒழுங்காக எடுக்கல, அவங்களுக்கு வந்து டம்மி ஃபுல்லாகலை அப்படின்னாலும் வந்து ஒழுங்காக வந்து தூக்கம் வராது, அவங்க வந்து முழிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. குழந்தைங்க பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து ஸோ அந்த நேரத்துக்கு ஃபுல்லாக ஆரம்பிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் உடனே வந்து அவங்களுக்கு செரிமானம் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும், ஃபாஸ்ட்டாக வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் டம்மி ஃபுல்லாகாட்டியும் வந்து அவங்க வந்து தூங்க மாட்டாங்க. ஸோ அதுவும் வந்து பார்த்துக்கோங்க.
ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தூக்கம் வர ஆரம்பிக்கும். அதே போல் நேரையும் வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம். தேங்க்யூமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ மேடம் வணக்கம். வணக்கம், சொல்லுங்க சார், உங்க பேர் என்ன? மேடம் விஸ்வநாதன் மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்க சார்? கோயம்புத்தூர் மேடம், கோயம்புத்தூர். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கு கேள்வி மேடம். உங்க வயசு சார்? வயசு 45. உங்களோட கேள்வி என்ன? கேள்வி வந்து ஜாயிண்ட் பெயின் மேடம். ஜாயிண்ட் பெயின் இருக்கு. ஓகே சார், எவ்வளோ நாளாக இருக்குது? மேடம் இது 2 வருஷமா இருக்கு மேடம். 2 வருஷமாகவே இருக்குது. ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ட்ரீட்மெண்ட் ஒன்று எடுக்கணும்னா அந்த டாக்டர் கேட்கணும் மேடம், என்ன ட்ரீட்மெண்ட் எப்படி? அதான் பிளட் டெஸ்ட் பண்ணேன் மேடம். ஓகே. பிளட் டெஸ்ட் பண்ணும்போது ஏஎஸ்ஓ பாசிட்டிவ் வருதுங்க. என்ன சார்? ஏஎஸ்ஓ பாசிட்டிவ் வருது. ஏஎஸ்ஓ பாசிட்டிவ்னு வந்துச்சா? ஓகே. அப்புறம் ஆமாம் சிஆர்டி பாசிட்டிவ் வருது மேடம். ஓகே சார், சரி. அது என்ன பண்ண ஏதோ மெடிசின் தான் சொல்லுங்க மேடம், வீட்டில் ஏதாவது கொண்டு ஓகே, ஆர்ஏ செக் பண்ணி பார்த்தீங்களா? ஆமாம் ஆரி பாசிட்டிவ் மேடம். பாசிட்டிவ்னு வந்துச்சா? ஓகே சார். ஆமாம். ஓகே, இப்போ எல்லா ஜாயின்ஸுமே பெயின் ஆகுதா? கழுத்து தான் ஃபுல் பெயினாக இருக்கு மேடம். கழுத்து தான் ரொம்ப பெயினாக இருக்குது. கழுத்து ரொம்ப பெயினாக இருக்குது. ஓகே, நார்மலாக வந்து நம்ம முடக்குவாதம் இருக்குது அப்படிங்கும் போது வந்து செக் பண்ணுறது இது 3 தான். நம்ம வந்து ஆர்ஏ ஃபேக்டர் செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஸோ அதே போல் ஏஎஸ்ஓ டைட்டர் செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம். அதே போல் சி ரியாக்டிவ் ப்ரோட்டீன் சிஆர்பி லெவல் வந்து செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஸோ இது 3 தான் வந்து மெயினாக செக் பண்ணி பார்க்க சொல்லுவோம். இல்லை சில பேருக்கு பார்த்தீங்க அப்படிங்கும் போது ஆர்ஏ வந்து நெகட்டிவாக இருக்கும், ஆனால் ஏஎஸ்ஓவும் சிஆர்பியும் வந்து பாசிட்டிவாக இருக்க ஆரம்பிக்கும். சில பேருக்கு இது 3மே வந்து பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஹை லெவல்லையும் வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி இருக்குது அப்படிங்கும் போது அவங்களுக்கு முடக்குவாதம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ அதே போல் முடக்குவாதம் இருக்குது அப்படிங்கும் போது நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, சின்ன சின்ன ஜாயின்ஸ் வந்து பெரிய ஜாயின்ஸ் எல்லாமே வந்து வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படிங்கும்போது கொஞ்ச நாள் போக போக அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படிங்கும்போது அந்த ஜாயின்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு வீக்கம் வந்து வர ஆரம்பிக்கும். பெயின் கூட சேர்ந்து நம்மளுக்கு வீக்கங்களும் வந்து ஹெவியாக வர ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு அந்த மணிக்கட்டு பார்த்தீங்க அப்படிங்கும்போது நல்லாவே வீங்கிட்டு வலிக்க ஆரம்பிக்கும், நல்ல வீக்கம் வந்து இருக்க ஆரம்பிக்கும், கையை வந்து அசைக்கவே முடியாது. ஸோ அதுவும் வந்து நம்ம பார்க்கல, நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கல அப்படிங்கும் போது அடுத்த ஸ்டேஜான நம்மளுக்கு ஸ்டிஃப்னஸ் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப காலை கீழே எடுத்து வைக்க முடியல, அதுவும் மார்னிங் பார்த்தோம் அப்படிங்கும் போது தூங்கி எந்திரிக்கும் போது காலை கீழே வைக்கவே முடியல, ரொம்ப பெயினாக இருக்குது. ஸோ மார்னிங் வந்து ரொம்ப ஸ்டிஃப்னஸாக இருக்குது. அதுக்கு போக போக டே டைம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்தோம், முடக்குவாதத்தில் பார்த்தோம் அப்படிங்கும் போது மார்னிங் ஸ்டிஃப்னஸ் தான் ஹெவியாக இருக்க ஆரம்பிக்கும். நம்ம டே போக போக கொஞ்சம் அந்த ஜாயின்ஸ் எல்லாமே வந்து ரிலாக்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ அந்த மாதிரி விரைப்புத்தன்மை அதிகமாக இருக்குது, ஸ்டிஃப்னஸ் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜாயின்ஸ் எதையுமே வந்து அசைக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே விட்டுருவாங்க. வலிக்குது, நம்மளுக்கு கை அசைச்சா வலிக்குது, கால் அசைச்சா வலிக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அசைவு கொடுக்காம போயிடுவாங்க. ஸோ அது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே நம்ம ஜாயிண்ட் வந்து அப்படியே தங்க ஆரம்பிச்சிடும், நம்மளுக்கு கல் மாதிரி மாற ஆரம்பிச்சிடும். அப்புறம் டோட்டலாக நம்ம பாடியை வந்து அசைவு கொடுக்கவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஆரம்பிச்சிடும். அதனால் காலையில் எந்திரிச்சோடனே இந்த மாதிரி ஸ்டிஃப்னஸ் இருக்குது அப்படிங்கும் போது சின்ன சின்ன எக்ஸசைஸ் கொடுத்து நம்ம பாடி கொஞ்சம் அசைவு, அந்த எல்லா ஜாயிண்ட்ஸுக்கும் கொஞ்சம் அசைவு கொடுக்கும் போது தான் அந்த ஜாயின்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஆர்ஏ ஃபேக்டர் இருக்குது அப்படிங்கும் போது அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கும் போது தான் சரியாகும். நம்ம பெயின் கில்லர் ஸ்டீராய்ட்ஸ் போட்டோம் அப்படிங்கும் போது அன்னைக்கு மட்டும்தான் பெயின் செட்டில் ஆகும். ஸோ அடுத்த நாள் பெயின் வர ஆரம்பிச்சிடும். நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தோம் அப்படிங்கும்போது, ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் பார்த்தோம் அப்படிங்கும்போது இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஆர்ஏ ஃபேக்டர் சிஆர்பி லெவலெல்லாம் செக் பண்ணிட்டு, ஸோ அதே போல் இஎஸ்ஆர் லெவலும் செக் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பாடி பெயின்ஸ் இருக்குது, ஜாயிண்ட் பெயின் இருக்குது அப்படிங்கும் போது இஎஸ்ஆர் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு 20-25 தாண்டியும் வந்து ஹெவியாக வந்து போக ஆரம்பிக்கும், வேல்யூ வந்து ரொம்ப ரைஸாக இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே கொடுப்போம். முள்ளுக்கு வந்து முடக்குவாதத்தை கம்மி பண்ணுற மாதிரி, அந்த ஆர்ஏ ஃபேக்டரை கம்மி பண்ணுற மாதிரியான மருந்துகள், மூலிகை மருந்துகள் வந்து எடுத்துக்க சொல்லுவோம். இத்தனை மாத கால அளவு வந்து எடுத்துக்க சொல்லுவோம். அவங்களோட நோய்க்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு வந்து இத்தனை மாத கால அளவு எடுத்துக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கும் போது அந்த ஆர்ஏ ஃபேக்டர் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி நம்மளுக்கு நார்மல் ரேஞ்சுக்கு வர ஆரம்பிச்சிடும். நம்ம மருந்துகள் எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான், எந்தவித சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸோ அதனால் தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ எடுத்துக்கும் போது கரெக்டாக ஃபாலோ பண்ணும் போது உங்களுக்கு ஆர்ஏ ஃபேக்டர் வந்து சீக்கிரமாகவே வந்து சரியாக ஆரம்பிச்சிடும். நீங்கள் நேராக ஆர்ஜிஆர் ஹெர்பல் மருத்துவமனை டி நகர் பிரான்ச்சுக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம் சார். நீங்கள் நேராக வந்து பரிசோதனை பண்ணிக்கலாம்.
தேங்க்யூ சார் கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, சொல்லுங்க உங்க பேர் என்ன? மேடம் என் பேர் மோனிஷா மேடம். எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? போரூர் மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேடம். உங்க வயசு? 35 மேடம். டாக்டர் லைன்ல தாமா இருக்காங்க, உங்களோட கேள்வி என்ன? ஓகே. வணக்கம். குட் மார்னிங் டாக்டர். வணக்கம்மா. மேடம் எனக்கு வந்து 35 இயர்ஸ் ஆகுது, இன்னும் பேபி இல்ல. ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க மேடம். இன்ட்ராமியூரல் வந்து 2 ஃபைப்ராய்டு இருக்குன்னு சொல்லிருக்காங்க. ஓகே. ஒன்னு வந்து 3.2 சென்டிமீட்டர் அண்ட் இன்னொன்னு வந்து 2.4 சென்டிமீட்டர் இருக்கு மேடம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா 2 months வந்து நம்ம டேப்லெட்ஸ் கொடுத்து அண்ட் ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி ஃபார்ம் ஆகல அப்படின்னா நம்ம மயோமெக்டமி பண்ணிட்டு அதுக்கப்புறம் 2 months கழிச்சு நம்ம ஐயுஐ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க மேடம். அது நம்ம இப்ப ஃபைப்ராய்டு எடுத்தாதான் நம்மளுக்கு பேபி ஃபார்ம் ஆகுமா, இல்ல மயோமெக்டமி பண்ணாமையே நம்மளுக்கு வந்து டேப்லெட் ஹார்மோன் இன்ஜெக்ஷன்னால ஃபார்ம் ஆகுமா மேடம்? அவங்க சொல்ற மாதிரி பண்ணலாமா இல்ல என்ன பண்ணலாம்னு உங்ககிட்ட கேட்கலாம் சஜஷன் சொல்லிட்டு. ஓகேம்மா, சரி. இப்ப பீரியட்ஸ் எல்லாம் நார்மலா இருக்கா? பீரியட்ஸ்லாம் நார்மலா தான் இருக்கு மேடம். எனக்கு ஒரு 25 days 26 daysல கரெக்டா வந்துரும் மேடம். ஓகேம்மா. ஸோ அந்த மாதிரி ஃபைப்ராய்டு இருக்கு, நம்ம சென்டிமீட்டர்ல இருக்கு அப்படிங்கும் போது கொஞ்சம் ஜாஸ்தி தான். அந்த ஃபைப்ராய்டை கரெக்டாக மாதிரியான மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். ஸோ அந்த ஃபைப்ராய்டு கரைச்ச பிறகு நம்ம நார்மலாகவே வந்து பேபிக்கு வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, நம்ம பேபி ட்ரை பண்ணுறாங்க, ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கும் போது 2 பக்கமே செக் பண்ணி ஆகணும். நம்ம அதே போல் அவங்க ஜென்ஸையும் வந்து அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கா, ஸ்பெர்ம் கவுண்ட் கரெக்டாக இருக்கா, ஸோ மொட்டிலிட்டி மார்ஃபாலஜி இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். அதே போல் லேடிஸ் பார்த்தோம் அப்படிங்கும்போது பீரியட்ஸ் கரெக்டாக இருக்கா, ஓவலேஷன் கரெக்டாக இருக்கா, எண்டோமெட்ரியம் திக்னிங் கரெக்டாக இருக்கா, ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் நேர ஆர்ஜிஆர்எல் மருத்துவமனைக்கு வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. வந்து அந்த ஃபைப்ராய்டு கரைக்கிறதுக்கான மெடிசன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்போம். ஸோ அது கரைஞ்ச பிறகு ஈஸியாகவே வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். நீங்கள் நேர வந்து பரிசோதனை பண்ணிக்கலாமா. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, குட் மார்னிங். நீங்க லைன்ல தான் இருக்கீங்க, பேசலாம். அது டாக்டர் ஆன் கால். ஹலோ. ஓகே, நீங்கள் அடுத்த முறை கால் பண்ணும்போது இணைப்பில் காத்திருந்து உங்களோட சந்தேகங்களை நிச்சயமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க. ஹலோ. ஓகே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு இந்த வாத நோய்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். வாத நோய்கள் ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு ரொம்பவே அதிகப்படியாக இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க என்ன லைஃப் ஸ்டைலில் மாடிஃபிகேஷன் கொண்டு வரணும் வாதத்தை குறைக்க? வாதம் வந்து மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி ஜெனட்டிக்காக வரலாம். அடுத்தது என்னென்னா நம்ம ஃபுட் மூலமாகவும் வந்து வாதம் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வாதம் வந்து அதிகமாகிடுச்சு நம்ம உடம்புல அப்படிங்கும்போது ஸோ அவங்களுக்கு இந்த வாத பொருட்கள்னால் வந்து கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணணும். ஏன்னா வாதம் சொல்லும் போது அவங்களுக்கு ஏற்கனவே வந்து சில பேருக்கு வந்து மோஷன் ஒழுங்காக போகாது, கான்ஸ்டிபேஷனாக இருக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா கேஸ்ட்ரைட்டிஸ் அதிகமாக இருக்கும். நம்ம நாடி செக் பண்ணும் போதே வந்து பார்த்துருவோம், கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டால் ஆமாம் எனக்கு மோஷன் ஒழுங்காக போகல, கேஸ்ட்ரைட்டிஸ் ஹெவியாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடிக்கடி ஏப்போ வருது, ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வாதம் வந்து உடம்புல அதிகமாக இருக்குது அப்படிங்கும் போது வாதம் சார்ந்த உணவுகளை வந்து நம்ம கட்டாயம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ வாதம் சார்ந்த உணவுகள் அப்படின்னு சொல்லும் போது நம்ம உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இந்த மாதிரியான உணவுகள்லாம் கட்டாயம் வந்து கம்மி பண்ணணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பேஷண்ட்டே பார்க்கும்போது எனக்கு வந்து இப்போ அங்கங்கே வலிக்குது, வீக்கமாக இருக்குது, சில நேரத்துக்கு ரைட் சைடு எனக்கு வலிச்சிச்சு அப்படின்னா லெஃப்ட் சைடு எனக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, மாறி வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரீசன் பார்த்தோன்னா நம்ம கேஸ் போய் அங்கங்கே வந்து தங்க ஆரம்பிக்குது அப்படிங்கும் போது வலிகள் மாற்றி வந்து இருக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான வாதம் சம்மந்தமான பொருட்களை வந்து கண்டிப்பாக நம்ம உணவில் வந்து கம்மி பண்ணும் போது தான் ஸோ அந்த மாதிரி கேஸ்ட்ரைட்டிஸ் வலிகள் இதெல்லாமே வந்து சரியாக ஆரம்பிக்கும். ஓகே டாக்டர், இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த வாதம் சார்ந்த நோய்கள் பற்றி தெளிவான விளக்கம் எங்களுக்காக கொடுத்துருக்கீங்க. நன்றி. ஸோ நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.